தமிழ் சினிமாவில் மிகவும் புகழ்பெற்று திகழ்ந்தவர் தான் நடிகை சினேகா. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவிலுமே ஒவ்வொன்றும் புகழ்பெற்று பாராட்டுமே பெற்றவர் தான் நடிகை சினேகான்னு சொல்லலாம். 2001ஆம் ஆண்டு இங்கே ஒரு நீலபக்ஷின்ற மலையாள மொழி திரைப்படம் மூலயமா அறிமுகமானவர் தான் சினேகா. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு என்னவளே திரைப்படம் மூலமா தமிழ் திரைப்படங்களில் அறிமுகமானார். புன்னகை இளவரசியான சினேகா தமிழ், தெலுங்கு, மலையாள திரைப்படங்களில் நடித்துட்டும் வந்தார். இவர் குடும்ப பாங்கான முகத்தோற்றமும் சிரிப்பும் தான் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது. இதனாலேயே சினேகாவுக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாக்களில் அதிக ரசிகர்களுமே குவிய தொடங்கினாங்க. தமிழ் சினிமாக்களில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்துட்டு வந்தார் சினேகா. 2009ஆம் ஆண்டு அச்சமுண்டு அச்சமுண்டு திரைப்படம் மூலமா பிரசன்னாவோடு இணைந்து நடித்தார். அப்போது இருவருக்குமே காதல் உண்டானது. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல தம்பதிகள் பெற்றோர்கள் சம்மதத்தோட காதலித்து திருமணமும் செய்து கொள்வாங்க. அப்படி தான் சினேகாவும் பிரசன்னாவும் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டும் வராங்க. இவர்கள் இருவருக்குமே ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையுமே இருக்குது. இவங்க 2 பேருமே தற்போது நல்லா வளர்ந்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட சினேகா தொகுப்பாளர் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் ஹீரோக்களுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க, இதற்கு மேலே உங்களுக்கு சினிமாவில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அதிர்ச்சியான சினேகா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி சொல்வீங்க, நான் என்ன நடிகருக்கு அக்கா மாதிரியாக இருக்கேன், புதுப்பேட்டை படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தேன், அந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலுமே ரசிகர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், நான் இப்போது கூட ஃபிட்டாக தான் இருக்கேன், என்னால் கதாநாயகியாக நடிக்க முடியும் அப்படின்னு சினேகாவை கடுப்பாகி சொல்லியும் இருந்தார். நடிகைகளை பொறுத்த வரைக்கும் சில கேள்வியெலாம் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களாலே தாங்க முடியாமல் கோபமும் அடைவாங்க, சில சமயங்களில் அழவும் நேருவாங்க. அப்படி தான் இந்த கேள்வியும் சினேகாவுக்கு ஏற்படுது. நிறைய நடிகர்கள் இன்றளவுக்குமே ஒரு கனவு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டும் வருவாங்க. ஹீரோயினாக இருக்கும்போது புகழ் உச்சியில் இருக்கும் பொழுது கூடிய விரைவிலே அம்மாவாகவோ அக்காவாகவோ நடிக்க அவர்கள் மனமும் ஒப்புக்கொள்ளாது. அதற்கு ஏற்றாற் போல் அவர்களும் நடிக்க ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.